ஹலோ கைஸ், கேட்குதா? நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? மைக்கு வேறு பேனு. ஆனால் வீட்டில் சோலோவாடா புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோலாம் இல்லை. நம்ம வந்து பிஆர் புஷ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இது போய் அவங்க மாஸ்க்கு போய் அவனுக்கு தரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக் வேறு பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கடா இறங்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டரு எங்கே அதிகமாக எனிமி இறங்குறாங்கன்னு பார்த்தா எங்கே இறங்குறாங்க எங்கே போகிறானா அப்படின்னு பார்த்தா கட்லிஸ்டுவா அட்டம் ஒய்யாளுங்களாட்டி இதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. தப்பிச்சு போகணுமே அப்படின்னு நினச்சேன். ஒருத்தன் தப்பிச்சு அன்பாலெல்லாம் கொடுத்தான், தப்பிச்சலாம் போல். இங்கே வர இவ்வளோ பேர் ஆனாங்களே சத்தம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் ஓடிலாம் மொத்தம் பயிலாம் கிடக்கும் சொல்ல கட்டி சேர்ந்தேன். வயலோ அப்படின்ட்டு நானே என்ன எடுத்துக்கோங்களா இவங்களாம் அடிக்காதீங்களா அப்படின்ட்டு நானே பேக் பக்கத்தார் இருப்பான். நம்ம கில்லுவை கன்ஃபார்ம் வரா அப்படின்னு கட்டுறேன். அதில் இருந்து வந்துட்டே இருப்பான். நினச்ச மாதிரியே நம்ம சத்துட்டானே கில்லு வந்துடுவோம். அப்பன்ட்டு பார்த்து இவனை பார்த்தா ஸ்கோப் போட்டுட்ருப்பான். என்னடா இவன் ஸ்கோப் போட்டுட்ருக்கான் அப்படின்னு பார்த்தா எம்ஐ டூபியில் அங்கே ஒருத்தனை கட்லிஸ்ட்டு வீட்டில் மேலே இருக்கிறதுனா இவன் சுட்டு அடுத்து அவன் எங்கே இருக்கானே தெரில. நம்மளுக்கும் எப்படா வரும் கில்லு எப்படா அடிப்போம் அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் புஷ் பண்ணிட்டுருக்கேனா ஆனால் எப்படா கில் அடிப்போம் எப்படா கில் அடிப்போன்றது நானும் அப்படியே Enemy very close. கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவனை ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்லணும் பண்ணவே மாட்டான். எனக்கு காண்டாயிரும். டே பண்ணுங்களான்ட்டு இன்ஜினியும் பண்ணவே மாட்டாங்க. டே ஆஃபர் போடுறேன்டா இந்த அக்காவை பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த அக்காவை பண்ண சொல்லுவேன். இந்த அக்கா பண்ணுமான்னு பாருங்கள் நீங்களே.
பார்த்தா இவன் இது எடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த அக்கா லூட்டு பிடிக்கிட்டு சரி அதுதான் இன்னைக்கு ரிவ்யூ ஆன மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அப்படின்ட்டு இந்த அக்காவை தான் ஸ்பெக்கிங்கில் பார்த்துட்ருப்பேன். எனக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கம் வரும். அப்படியே தூக்கத்தில் லைட்டாக போகணும். அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணுறோம். உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு தான் இருக்கும். அப்போன்ட்டு பார்த்தா இட்லி ஸ்டூடியோ பக்கத்தில் இருக்கும். சரி நீங்கள் பேக்கப் கொடுத்து ரோசிங்கில் போடுறோம் அப்படின்னு பார்த்தா என் காரில் 2 பேர் இருக்காங்க. Enemy spotted. Skill on cooldown. அப்போன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்து இங்கே ஒரு பெரிய கலவரம் நான் வந்து போட்டிருக்கோம். இந்த அக்காவை பார்த்தாலும் இங்கே ஒரு கலவரம். எனக்கு ஒரே திக்குன்றது பயமாரியே தாங்க முடியல அப்படின்னு இருக்கும். Enemy spotted afar. ஆஃப்லைன் பார்க்குறேன் அந்த அக்கா அடுத்த செகண்டு சத்தம் ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு நானே வந்துட்டு கெஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் இவன் தான் நம்மளை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணான் அப்படின்ட்டு நம்மளே ரிவ்யூ பண்ணுவானா இல்லை வர எவனாச்சும் ரிவ்யூ பண்ணுவானா அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். நம்மளெல்லாம் ரிவ்யூ பண்ணுவான் ஆடா அப்படின்ட்டு நானும் அப்படியே போயிட்டுருக்கேன். ப்ளீஸ் தரணும் சரி ப்ளீஸ் போகணும் அப்படின்ட்டு இங்கே இறங்குவேன். கொண்டு பார்த்து அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இறங்குவேன். கொண்டு பார்த்து ஒருத்தர் இருப்பேன். Triple takedown. அதையும் போட்டு வச்சுருவோம். நம்ம ரசிகளுக்குன்னா நம்ம ஜாலியாக பார்ப்பேன். Quadra takedown. அப்படியே ஆட்டை ஓட்டிட்டு அப்படியே ஓடிடுறான். Takedown. பார்த்தா 5 கில் இருக்கும். இவனை பார்த்தா எப்படா அடிப்பான் அப்படின்னு இவனை எடுத்துட்டு அப்படின்னா அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கன்ஃபார்ம் தான். நீ போய் ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு இப்படி எவ்வளோன்னு பார்த்தா 5 கில் எப்பட்றா அப்படின்னு பார்த்தா அங்கே 1 கிலோ போட்டிருப்பேன். அங்கே ஒரு 2 கிலோ ஓசியில் போட்டிருப்பேன். அடுத்து இங்கே ஒரு 2 கிலோ போட்டிருப்பேன். இன்டீரியரில் போட்டிருப்பேன். ஆனால் ரெண்டுமே வந்து செம்மையான அழிச்சுடுவீங்களா, அதனால் அந்த 2 கிலோலையும் போட்டிருப்பேன். எனக்கு எப்படி 5 கிலோ வரைக்கும் வந்துச்சுன்னு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. போய் ரிவ்யூ பண்ணி விட்றா போடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். போக மாட்டான். சரி அவ்வளோதான் முடிஞ்சுமா கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். என் பின்னாடி திரும்பி நம்மளா பார்த்துட்டு இருப்பான். ஒரு வழி கேட்டுருதோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். நானும் போடா அப்படின்ட்டு அழுகிற எமோஜி ஃபஸ்ட்டு லைக்கு காசு எல்லாத்தையும் கொடுப்பேன் அவனுக்கு. ஆனால் அந்த நாய்க்கு காது கேட்காது போல. போடான்னு கெஞ்சுவேன். ஆனால் அந்த நாய் கில்லு கலையுது. நீ 5 கிலோ அடிச்சிட்டா நாடிதானா
போட்டுக்கலாம்